ஏய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருமணமாகி ஓரிரண்டு வருடங்களில் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஸோ செட் ஆகாது, என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இனிமே பேச்சுவார்த்தை வேண்டாம். நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கும் போது இதெல்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் மன அளவில் எதுவுமே ஒத்து போகாது. ஸோ நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணுறவங்க இன்றைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஏராளமான பேர் இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி தடுத்து நிறுத்துறது? மேரேஜுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ண வேண்டியது அவசியம். அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா பிஃபோர் மேரேஜில் நம்ம எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். ஒரு மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு தன்னுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேரேஜுக்கு ரெடி ஆகிறது நல்லது. அதே மாதிரி ஆணும் தன்னுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அந்த ஆண் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது அவசியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எந்த அளவிலான பணக்காரர் வேணும், மிகப்பெரிய கோடீஸ்வரரா இல்லை அதை விட கொஞ்சம் பரவாயில்லையா, எந்த அளவிலான பணக்காரர் வேணும் அப்படிங்கிறது வரையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால அந்த பொண்ணு இழக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதையும் அந்த பொண்ணு திருமணத்திற்கு முன்னாடியே யோசிச்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த மாதிரி ஒரு பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஓகே, கோட்டீஸ்வர மாப்பிள்ளை கிடச்சிட்றாங்க. கிடைச்சதுக்கப்புறம் அந்த மாப்பிள்ளையானவங்க அந்த பணத்தின் பின்னாடி தான் ஓடிட்டுருப்பார். ஏன்னா அவர் தான் பணக்கார மாப்பிள்ளையாச்சுல்ல. ஸோ இன்னும் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் அவர் ஓடிட்டுருப்பார். ஸோ அந்த பொண்ணு கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இதனால் அந்த பொண்ணு இழக்க வேண்டியது நிறைய விஷயங்களையும் இழந்துருவாங்க. தன்னுடைய கணவர் ஆசைப்பட்ட மாதிரி இருந்தாலும் ஆனால் தனக்கென்று எதுவுமே, அதாவது தன்னோட இவ்வளோ நேரம் இருக்கணும், இவ்வளோ நேரம் பேசணும், இவ்வளோ நேரம் சிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். பணக்கார மாப்பிள்ளை பணத்தின் பின்னாடி தான் ஓடிட்டுருப்பார், நம்ம கூட இவ்வளோ நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கல்யாண வாழ்க்கைக்குள்ளே வர்றது நல்லது. அதே மாதிரி தான் ஒரு ஆணும் தனக்கு எந்த மாதிரியான மனைவி வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது தனக்கு இந்த மாதிரி தான் மனைவி வேணும் அப்படின்னா அழகான மனைவி வேணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அந்த அழகான மனைவியை கல்யாணம் பண்ணும்போது நம்ம ஒரு நார்மலாக இருக்கும், அவங்க ரொம்பவும் அழகாக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கருணாஸ் மாதிரி ஆகிடும். எப்படி பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாத்துக்கும் பிடிக்கும். எப்படிம்மா நீ அவருக்கு இப்படி இருக்காரு, நீ இப்படி இருக்க, எப்படிம்மா கல்யாணம் பண்ணேன்னு அடுத்தவங்க சொல்லும் போது அந்த பொண்ணுடைய மனசில் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாப்பிள்ளைவானவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை விட அழகான ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆசை இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா என்னுடைய மனைவி அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் எழும்பும். அந்த இடத்துல குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள்லாம் எழும்பும். ஸோ முன்னாடியே மேரேஜுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்கும், பரவாயில்லையா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேனா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு மேரேஜ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு முதல் ஹீரோ யார் அப்படின்னா அப்பாவும் தன்னுடைய அண்ணனுமா தான் இருப்பாங்க. ஸோ பெண்களுடைய மனசில் எப்போவுமே தனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த ஆபத்து என்னோட அப்பாவை தாண்டி என்னுடைய அண்ணனை தாண்டி அதுக்கப்புறம் தான் என்கிட்ட வரும். ஸோ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் பெண்கள் இருப்பாங்க. அதே மனநிலை தன்னுடைய கணவரிடம் வந்ததுக்கப்புறமும் இருக்கணும். தன்னுடைய கணவர் ஹீரோ மாதிரி இருக்கணும். என்னம்மா பர்சனாலிட்டியாக இருக்கணுமா, இல்லை 10 பேரை இறங்கி ரோட்டில் நின்று அடிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதெல்லாம் இல்லை, அவ்வளோக்கெல்லாம் யோசிக்க வேணாம். பார்த்திங்கன்னா வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். உங்களுடைய சொந்தக்காரங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் மனைவியை பற்றி ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா, உங்கள் மனைவி உங்ககிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே போய் கேட்கணும். என்ன அப்படின்னா, உங்கள் சொந்தக்காரவங்க கிட்ட என்னுடைய மனைவியை பற்றி ஏதாச்சும் தவறுதலான நோக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை எங்கிட்ட சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். பட் நீங்கள் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக அவங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சும்மா சின்னதாக ஏதாவது பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்கள் மனைவியோட காதுக்கு போகும்போது அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. நான் இன்னமும் சேஃபாக தான் இருக்கேன், என்னுடைய அப்பா அம்மா வீட்டில் இருந்ததை விட இன்றைக்கி என்னுடைய கணவர் என்னை சேஃபாக தான் வச்சுக்கிறாரு, எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர் அதை தாண்டி தான் எங்கிட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் பெண்களுடைய குணமே இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் சண்டைகளே வராது. என்னுடைய கணவர் இருக்காரு, அதுக்கு மேலே வேறு என்ன வேணும், என்னை எல்லாமா இருந்து பார்த்துக்கிறாரு அப்படின்னு நினைப்பாரு. அதே மாதிரி தான் ஆண்களுக்கு
திருமணத்திற்கு பிறகு 1-2 வருடங்களுக்கு அப்புறமா தேவைப்படுற ஒரே விஷயம் லவ், கேரிங், அஃபெக்ஷன். இது 3ம் தான் தேவைப்படுது. அன்பு, அக்கறை, பாசம். இது எல்லாத்தையும் தான் ஆண்கள் வந்துட்டு ரொம்பவும் பெண்களிடமிருந்து எதிர்பார்க்குற விஷயம். இந்த 3 விஷயமும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு பொண்ணு தனக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லிக்குவாங்க, நான் வந்து திருமணத்துக்கு அப்புறம் எனக்குன்னு வாழ்கிறத விட்டுட்டேன், எல்லாத்துக்காகவும் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. தன்னை பற்றி யோசிக்கிறதுக்கு தன்னுடைய கணவர் இருப்பார், கட்டாயமாக இருப்பார். ஆனால் பெண்களுடைய ஞாபகத்தில் எப்போவுமே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் முற்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவர் மனதளவில் சோர்ந்து போய் வராரு அப்படின்னா அவருக்கு தைரியமாகவும் அன்போடையும் பாசத்தோடையும் அவர்கிட்ட பேசுகிறதும் அன்போடு நடந்துக்கிறதும் தான் அவருக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான தூண்டுதலாக இருக்கும். ஸோ வந்துட்டு ஆண்கள் எப்போவுமே தனக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு பக்கத்துலேயே யாராச்சும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக தான் மோஸ்ட்லி அதிகமாக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் வாழணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக வாழணும், 2 பேத்துக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கவே கூடாது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முற்பட்டு என்னால் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறமும் நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி விட்டு கொடுத்து வாழுவோம், நாங்கள் 2 பேரும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்போம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் பேசி வச்சு முடிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் பேசினவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம நிறைய இடங்களை பார்த்துருப்போம், இவங்களுக்குள்ளெல்லாம் சண்டையே வராதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் சண்டையே வரதில்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதல் இருக்கும், அதே மாதிரி நிறைய விட்டு கொடுத்து போகிற அந்த மனநிலை இருக்கும். இது எல்லாத்துக்கும் நான் ஒத்து வருவேன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு தகுதியானவங்க. மற்றவங்க எல்லாம் எதுக்கோ ஏனோ அப்படின்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அது டிவோர்ஸில் போய் முடிகிறது, அது பண்ணிக்காமலேயே இருந்துடலாம். ஸோ வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணுங்கள். பேசி முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை நீங்களே அதுக்காக தயார் பண்ணிக்கோங்க. என்னால் அவர் இப்படி இருந்தாருன்னா சகிச்சுக்க முடியுமா, அந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சுன்னா என்னால் சகிச்சுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த மனநிலையே தயார் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகிறது தான் கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்னஸ். அந்த லவ் அது இருக்கும் இல்லையா, அந்த லவ் வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து முடிவு பண்ணி தன்னை அதுக்கேற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறது தான் கல்யாண வாழ்க்கை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிவோர்ஸ், இந்த மாதிரியான கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள், நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எனக்குமே இது மேலே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பலரும் 3வது மனுஷங்கள்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமும் இல்லாமல் இருக்கணும்னா முன்னாடியே நம்ம 2 பேர், ஆணும் சரி பெண்ணும் சரி 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் ரொம்ப நாளைக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும்.